السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குகின்றான். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இதைவிட சிறந்த ஒரு துஆவை நம்மால் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த பாக்கியங்கள் நிறைந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விதமான பாக்கியங்களையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. اللهم استر عوراتي وآمن روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், இம்மை மற்றும் மறுமையின் மன்னிப்பு, சுகம் ஆகியவற்றை நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் என் மார்க்கம், என் இவ்வுலக வாழ்வு, என் குடும்பம், என் செல்வம் ஆகியவற்றில் மன்னிப்பையும் சுகத்தையும் கேட்கிறேன். யா அல்லாஹ், என் குறையை மறைப்பாயாக, என் திடுக்கங்களிலிருந்து அபயம் அளிப்பாயாக. யா அல்லாஹ், எனக்கு முன்னால், எனக்கு பின்னால், வலப்பக்கம், என் இடப்பக்கம், எனக்கு மேலிருந்து கீழிருந்து பாதுகாப்பு அளிப்பாயாக. உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு நீ எனக்கு கீழ் இருந்து நான் தாக்கப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத் என்கிற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5076வது ஹதீஸாகவும், இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3871வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.